கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்களை இன்னொரு புதிய காலாண்டிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புதிய காலாண்டு நாம் 1-2 கொரிந்தியர் புஸ்தகத்திலிருந்து நாம் நிறைய பாடங்களை படிக்க இருக்கிறோம். அதிலும் இந்த வார பாடம் 1 கொரிந்துவில் பவுலின் ஊழியங்கள் என்ற தலைப்பின் கீழாய் படிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடங்களை நமக்கு விலைக்கழிக்கத்தக்கதாக இப்போது கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட வாழ்த்து வரவேற்றுக் கொள்வோம். தோத்திரம். பரிசுத்த ஆவியான இடைப்படுதலுக்காய் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் பவுல் செய்த ஊழியத்தையும் பவுலுடைய ஊழியத்தின் முன்னுரை இந்த நாளில் நாங்கள் படிக்கப் போகிறோம். பரலோக தேவனே, எந்த தொழில்நுட்ப இடையூறுகளும் இல்லாதபடிக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டுமாய் உடைய பாத்திரை கெஞ்சுகிறோம். உடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுங்க. இந்த நாளினுடைய பாடத்தை விலைக்களிக்கிற போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், ஒரு புதிய காலாண்டை நம்ம பார்க்க இருக்கிறோம். கொரிந்துவில் பவுல் என்னெல்லாம் செஞ்சார், கொரிந்து 1-2 கொரிந்தியருக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் என்பதையும் அதை கொண்டு நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிறலாம் என்று படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய முன்னுரையும் மனன வசனமும் சொல்லுங்களேன். இந்த காலாண்டினுடைய இந்த வருடத்தினுடைய 3ஆம் காலாண்டிற்குள்ளாக நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 3வது காலாண்டிலே நாம் எதை குறித்து படிக்க போகிறோம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதிய நிருபங்களில் 2 நிருபங்களை நம்ம படிக்க போகிறோம். முதல் 1 கொரிந்தியர் மற்றும் 2 கொரிந்தியர். இந்த 2 புஸ்தகங்களை இந்த காலாண்டு முழுவதுமாக நாம் படிக்க போகிறோம். குறிப்பாக இந்த 2 புஸ்தகங்களின் வாயிலாக எதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சாட்சியான ஜீவியத்திற்கான ஒரு சாராம்சம் என்ன என்பதை பவுலினுடைய இந்த 2 நிருபங்களின் மூலமாக நம்ம படிக்க போகிறோம். இந்த 2 நிருபங்களுக்கு ஏன் பவுல் அந்த நிருபங்களை எழுதினார், அந்த நிருபங்களினுடைய பின்னணி என்ன, அந்த நிருபங்களை எழுத வேண்டிய அவசியம் என்னவாக இருந்தது, அதன் மூலமாக எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், அந்த 2 நிருபங்களின் வாயிலாக கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, இந்த கடைசி கால சபைக்கு, உலகத்திற்கு என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் இந்த காலாண்டு முழுவதுமாக 13 வாரங்களும் நாம் படிக்க போகிற பாடங்களாக இருக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வாரம், இந்த 3ஆம் காலாண்டின் முதல் வாரத்தில் நாம் படிக்க இருக்கிற தலைப்பானது கொரிந்துவில் பவுலின் ஊழியம். அப்போ இந்த கொரிந்துவில் பவுலுடைய ஊழியம் என்று நாம் படிக்கின்ற பொழுது அதற்கு ஒரு அறிமுக பகுதியாக இந்த முதல் பாடம் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் படிக்க போகிறோம். இந்த வாரம் குறிப்பாக அவருடைய ஊழியம் எந்த சூழ்நிலையிலே, அவர் எப்படி கொரிந்து பட்டணத்துக்கு முதல் எப்போது நிருபங்களை எழுதுவதற்கு முன்பதாக எப்போது முதலாவது அந்த கொரிந்து பட்டணத்துக்கு அவர் சென்றார், செல்வதற்கான சூழ்நிலைகள் என்னவாக இருந்தது, அங்கே அவர் எவ்வளவு காலம் தங்கினார் என்பதையெல்லாம் இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். தன்னை எப்படி அந்த கொரிந்து பட்டணத்தாருக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்பதையும் கூட இந்த வார பாடத்தில் நம்ம படிக்கலாம். அதன் மூலமாக அவருக்கு தேவன் அவருக்கு கொடுத்த அழைப்பை அவர் எப்படி புரிந்து கொண்டு அதற்கு சாட்சியாக ஜீவித்தார் என்பதை இந்த வார பாடத்தில் படிப்போம். மனநவசனமாக அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கைப்போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் என்று பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள், மனன வசனங்களை நாம் வாசித்தோமே, இந்த வசனங்கள் தேவன் பவுலினிடத்தில் தரிசனமாய் அதை பேசிய ஒரு வார்த்தைகள். அந்த பட்டணத்தில் எல்லா பட்டணங்களிலும் ஊழியம் செய்யும்பொழுது பவுலுக்கு வருகிற எதிர்ப்பை போல இந்த கொரிந்து பட்டணத்திலும் அவருக்கு ஒரு எதிர்ப்பு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதை 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜப ஆலயத்துக்கு அடுத்ததாய் இருந்தது. அதற்கு முன்பதாக 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதியர் இடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அந்த இடத்தை விட்டு, அந்த கொரிந்து பட்டணத்தை விட்டு
புறப்படக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை போக வேண்டாம், நான் உன்னோடு கூடவே நான் இருக்கிறேன். இங்கே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. எப்படி எலியாவினிடத்தில் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 ஜனங்கள் மீதியாக எனக்கு இருக்கிறார்கள் என்று எலியாவினிடத்தில் ஆண்டவர் சொன்னது போல், இந்த கொரிந்து பட்டணத்தில் துவக்கத்தில் கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் வந்து ஊழியம் செய்கின்ற அந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்த எதிர்ப்பு நிமித்தமாக அவர் அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு செல்லுகின்ற வேளையில் கர்த்தர் இரவிலே தரிசனமாகி, அந்த மனவாசனத்தில் வாசித்தது போல தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று அவர் சொல்கிறார். பயப்படாதே என்று அவர் சொல்வதற்கான நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பவுலுக்கும் மனித இயல்பில் வருகிற அந்த பயம் கலக்கம் இருந்ததை நாம் பார்க்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். அப்படி பயத்தோடும் பலவீனத்தோடும் நடுக்கத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடு இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் என்று பார்க்க முடிகிறது. இங்கிலாந்தில் வில்லியம் கேரி என்று சொல்லக்கூடியவர் இங்கிலாந்திலிருந்து இந்திய தேசத்திற்கு வந்து ஊழியத்தை அவர் செய்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர் அநேக இடங்களில் அந்த கல்கட்டா பகுதியில், மேற்கு வங்காள பகுதியில் தேவனுடைய சத்தியத்தை அவர் செய்தார். அநேக ஊழியங்களை செய்ததாக சரித்திரம் நமக்கு கூறுகிறது. அவருடைய தொழில், அவருடைய பிழைப்புக்காக செருப்பு தைக்கிற தொழிலை அவர் பார்த்தார். ஆனால் செருப்பு தைக்கிற தொழிலை அவர் பார்த்தாலும் கூட அவருடைய பிரதான நோக்கம் ஆத்தும ஆதாயமாகவே இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் அவர் இந்த கூடாரம் செய்கின்ற தொழிலை செய்தாலும் கூட அவருடைய முழுமையான நோக்கம் இந்த தேவனுடைய சத்தியத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போய் சொல்லி ஆண்டவர் தன்னை எப்படி சாட்சியாய் அழைத்தார், யார் அந்த கிறிஸ்து என்பதை பறைசாட்ட வேண்டும் என்பது தான் அவருடைய பிரதான ஒரு வேலையாக, ஒரு நோக்கமாக, தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவராக அவர் இருந்ததை நம்ம உணர முடிகிறது. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வார பாடத்தை அவருடைய அந்த ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் எப்படி தன்னை அந்த பட்டணத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார், அந்த பட்டணத்தில் அவருடைய ஈடுபாடு எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த பட்டணத்தார் அவருக்கு எப்படி மறு உத்தரவு கொடுத்தார்கள் என்பதை தொடர்ச்சியாக நம்ம படிப்போம். மிக அழகான நல்ல ஒரு முன்னுரையை முன்வைத்தீங்க பாஸ்டர். பவுல் எப்படி அழைக்கப்பட்டார் ஊழியத்துக்கு? பவுல் இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிற பொழுது நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த தமஸ்குவின் ரோட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை முகமுகமாய் சந்தித்து, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று தன்னை அறிமுகப்படுத்தி அந்த ஊழிய அழைப்பை அவரிடத்தில் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதை உணர்ந்தவராக அவர் பெரும்பாலும் தன்னுடைய நிருபங்களிலே அந்த அறிமுக பகுதியில், அந்த முன்னுரை பகுதியில் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது தேவனுடைய அழைப்பை எந்த அளவுக்கு அவர் உள்வாங்கி அதை உணர்ந்தவராக தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என்பதை நம்ம அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே போல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அவர் எப்படி இந்த முதல்ல இந்த நிருபத்தை எழுதும்போது சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கப்போ, இங்கே சொல்கிறாரு தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல் என்று அங்கே சொல்கிறார். அதே போல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்போ இங்கே வந்து அவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் என்று அவர் சொல்லுகிறார். அது தேவனுடைய சித்தம் என்று சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போ இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அங்கே அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக ஒரு நபர் தன்னை தெரியாதவர்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிற பொழுது அல்லது தெரிந்தவர்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிற பொழுது தங்களுக்கான மேன்மையை குறித்து அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். ஒரு வேலைக்கு செல்லுகிற பொழுது அந்த வேலைக்கு தன்னை பற்றியான ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது நாம் யார், நமக்கு என்ன தாளந்துகள் இருக்கிறது, நாம் என்ன படித்திருக்கிறோம் என்பதெல்லாம் நம்முடைய மேன்மையை குறித்து அதிகமாக அந்த அறிமுக பகுதியில் வரும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய மேன்மையை ஒரு மேன்மையாக பொருட்படுத்தவில்லை. அவர் அவருடைய இனமாக இருக்கட்டும் அல்லது அவர் படித்த படிப்பாக இருக்கட்டும், அவர் யாரிடத்தில் படித்தார் என்பது, அந்த காலகட்டங்களில் மிக சிறந்த ஆசிரியரிடத்தில் ஒரு கல்வி பயின்றதை நாம் பார்க்க முடிகிறது.
ஆனாலும் கூட அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் தனக்கு இருக்கிற உலக மேன்மையை குறித்து அதை வைத்து தன்னை அறிமுகப்படுத்தாமல் இங்கே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார். அந்த அப்போஸ்தலன் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது அதுக்கான மூல பாஷையில் அப்போஸ்தலாஸ் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. டு சென்ட் ஆஃப் என்று அதுக்கு அர்த்தம், அதாவது அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். அதே போல் வேதாகமத்தில் புதிய ஏற்பாடில் மெசஞ்சர் அல்லது தூதுவன் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதற்கான மூல பாஷையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா மெசஞ்சர் ஹூ கேரிஸ் மெசேஜ், ஒரு தூதை சுமக்கிற தூதுவன் என்று அர்த்தம். ஆனால் இங்கே அப்போஸ்தலன் என்று சொல்லும்போது, அப்போஸ்தலஸ் என்று சொல்லும் பொழுது அனுப்பப்பட்டவர், அப்போது யாருடைய பிரதிநிதியாக அவர் அனுப்பப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தன்னை அப்போஸ்தலன் என்று அழைப்பதில் அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, அதில் ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். அதை காட்டிலும் அதுவே தேவனுடைய சித்தத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது என்பதையும் அவர் உணர்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சவுலாக இருந்தபோது அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று வேதம் குறிப்பிட்டு காட்டுகிறது. அவர் பவுலாக மாறிய போது அவருடைய வாழ்க்கைக்கென்று பரலோகத்தின் தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டம், தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது என்பதை அவர் தன்னுடைய இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தின் அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறதை ஒரு சாட்சியாக அவர் பகிர்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நமக்கென்று ஒரு தேவ திட்டம், தேவ சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா என்பதை அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற அந்த பகுதியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போது தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது அந்த 12 அப்போஸ்தலர்களோடு தன்னை ஒப்பிடுகிறார். அவர்களுக்கு கிடைத்த மேன்மையை தான் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் என்று சொல்கிறதை பார்க்க முடியும். உதாரணமாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கின்ற பொழுது, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கேபாவுக்கு பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறதுனாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியுது. அப்போது அப்போஸ்தலர்களுக்கான மேன்மை, அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு அதிகாரத்தோடு ஒரு உறுதியான ஒரு சத்தியத்தோடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக போகிறது, ஒரு அஃபிஷியலாக போகிற ஒரு மெசஞ்சர் என்று நம்ம சொல்லலாம். அப்போது அந்த அதிகாரப்பூர்வமான அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த ஊழிய பொறுப்பை அப்போஸ்தலராகிய 12 பேர் எப்படி பெற்றார்களோ அதே போல் அதிலும் சற்று குறையாமல் எனக்கும் அதே பொறுப்பை ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று அங்கே அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய ஊழியத்தில் மாத்திரம் கிறிஸ்து மயமாக இருக்கவில்லை, அவருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து மயமாக இருந்தார் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தில் தன்னை அவர் ஈடுபடுத்தி கொண்டார். சரி, அவருடைய அழைப்பை குறித்து மிக அழகாக விளக்கி சொன்னீங்க பாஸ்டர். திங்கட்கிழமை பாடம் அத்தேனேயிலிருந்து கொரிந்து வரைக்கும் பவுலாருடைய அந்த நகர்வுகள், ஊழியத்து நிமித்தமாய் அவர் கடந்து செல்கிற அந்த சூழ்நிலைகளை விளக்குங்களேன். இந்த அத்தேனே பட்டணத்துக்கு முன்பதாக பெரேயா பட்டணத்துக்கு அவர்கள் வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதை அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அதை அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலேயே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்லோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரேயோவிலும் தேவவசனம் பரவினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெஸ்லோனிக்கரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். அப்போது இந்த பெரோயா பட்டணத்தில்
தேவனுடைய சத்தியத்தை இந்த பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரசங்கிக்கிறாங்க. அப்போது அந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது யூதர்கள் வந்து அந்த ஜனங்களை தூண்டி விடுறாங்க. அதனால் அங்கே ஒரு எதிர்ப்பு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உடனே அங்கேருந்து அத்தனை பட்டணத்துக்கு பவுலை மாத்திரம் தனியாக அத்தனை பட்டணத்துக்கு அவர் பின்பற்றுறவங்க என்ன செய்கிறாங்க, பவுலை மாத்திரம் அனுப்பிவிடுறாங்க. அனுப்பிட்டு சொல்கிறாங்க, பின்னாடியே வந்து தீமோத்தேயுவும் சீலாவும் என்ன செய்வாங்க, உங்களோடு கூட இணைந்து கொள்வார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது, 15வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதி சீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். இப்போ இங்கே தனியாக அத்தேனே பட்டணத்தில் அவர் இருக்கிறாரு. சீலாவும் தீமோத்தேயும் வர வேண்டும். அவர்கள் வந்த பிற்பாடு நம்ம திருப்பியும் இங்கே ஊழியத்தையும் பிரசங்கத்தையும் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் காலத்தை தாமதமாக்காமல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 16ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கின்ற பொழுது அந்த அத்தேனே பட்டணத்தில் தேவனுடைய சத்தியத்தை வந்து எல்லா இடத்துலையும் அவர் சொல்கிறார். மாசு மேடைகளிலே அவர் அங்கே பிரசங்கிக்கிறார். அது மூலமாக அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அவங்க பெறுகிறாங்க. ஒரு சிலர் வந்து சீசர்களாக மாறுகிறாங்க. அந்த மார்ஸ் மேடையினுடைய நீதிபதிகளில் ஒருவர், அதிபதிகளில் ஒருவர் கூட என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த சத்தியத்துக்குள்ளாக அவர் வருகிறார். அங்கே அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள். அப்போ அவர் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா நேரத்தையும் காலத்தையும் தாமதமாக்காமல் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அங்கே தேவனுடைய சத்தியத்தை அவர் பிரசங்கிக்கிறார். 34ஆம் வசனம் 17ஆம் அதிகாரம் சொல்கிறது, சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அங்கேருந்து பெரேயா பட்டணத்திலிருந்து பவுல் தனித்து விடப்படுகிறார். அத்தனை பட்டணத்துக்கு வருகிறார். அங்கே அத்தனை பட்டணத்தில் அவர் எல்லாவற்றையும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஜனங்க, நீங்கள் அறியாத தேவர்களை அறியாமல் இருக்கும்போது நீங்கள் சேவிக்கிறீங்க, நீங்கள் சேவிக்கிற தேவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்கே அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது அங்கே வந்து மார்ஸ் மேடையில் வந்து பண்ணும்பொழுது ஒரு காரியத்தை குறித்து, அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பேசுகிற பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்க ரொம்ப ஒரு ஆர்வம் கொண்டு அதிலிருந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அங்கேருந்து அனுப்பணும்னு பார்க்குறாங்க. இப்போது 31ஆம் வசனம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 31-32 வாசிக்கிறேன். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்திருப்பார். அந்த மனுஷன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றும், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான் அப்படியே அங்கே சொல்லப்பட்டிருக்கப்போ அவங்க பேசிகிட்டே வராது. இந்த பட்டணம் அத்தனை பட்டணத்தார் வந்து பார்த்திங்கன்னா நவமான சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும்னு வாஞ்சையாக இருப்பாங்க. இப்போ அந்த அத்தனை பெரேயா பட்டணத்தார் எப்படி வேத வாக்கியங்களில் மனவாஞ்சையாக இருந்தார்களோ, அதே போல் அத்தேனா பட்டணத்தார் வந்து பார்த்திங்கன்னா நவமான காரியங்கள், புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதே போல் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இந்த சரீரமானது இந்த உலகத்தோடு முடிஞ்சிருச்சு, இந்த சரீரத்தை விட்டு நம்ம வெளியே போகணும் அப்படின்றது அவங்களுடைய கோட்பாடாக இருந்தது, அவங்களுடைய எண்ணங்களாக இருந்தது. அதனால் உயிர்த்தெழுதல் மீண்டுமாக நமக்கு இதே சரீரம் கிடைக்கும், உயிர்த்தெழுதலினுடைய நிச்சயத்தில் நமக்கு மறுரூபமாக்கப்பட்ட இதே சரீரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் சிலர் இகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அங்கேருந்து 18ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறதை நம்ம பார்க்க முடியும். அதன் பின்பு பவுல் அத்தேனா பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அங்கே எப்பவும் போல் வழக்கம் போல் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஜெப ஆலயங்களில் போய் அங்கே பிரசங்கிக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள்தோறும் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணம் பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். எங்கே போனாலும் முதலாவது யூதர்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தாலும் 2ஆம் வசனம் சொல்கிறது, பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களிலே என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் வேத வாக்கியங்களின் நியங்களை எடுத்து அவருடனே சம்பாஷித்து என்று சொல்லப்பட்டிருக்குது. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த அம்போலி பட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூதருக்கென்று ஒரு ஜெபாலயம் இருந்தது, அங்கே போய் பிரசங்கித்தார் என்று அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி முதலாவது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் யூதருக்கு அவர்கள் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காகவே அவர் அப்போஸ்தலனாக
தேவன் அவரை அழைத்தார், அது தேவனுடைய சித்தம் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது அவர் எப்படி இந்த கொரிந்து பட்டணத்துக்குள்ளே வராரு என்பதை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். நல்லதுங்க ஃபஸ்ட்டே மிக அழகாக சொன்னீங்க. கொரிந்து பட்டணத்துக்குள்ளாய் பவுலாருடைய ஊழியம் எப்படி இருந்தது? கொரிந்து பட்டணத்தில் ஆண்டவர் அவருக்காக எவ்வளோ அத்தனை ஜனங்களை வச்சுருந்தார்? கொரிந்து பட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 2 துறைமுகங்கள் இருக்கிற பட்டணம். அது ஒரு செல்வ செழிப்பான ஒரு பட்டணம். துறைமுகங்கள் அங்கே இருக்கிறதுனால கடல் வழியாய் அநேகர் பிரயாணப்பட்டு வணிகம் செய்யக்கூடிய ஒரு பட்டணம். அநேகருடைய போக்குவரத்து பல தேசங்களிலிருந்து பல இடங்களிலிருந்து இந்த பட்டணத்துக்கு வருவார்கள். போக்குவரத்துமாக இருக்கிற ஒரு பட்டணம், வணிகம் நிறைந்த ஒரு பட்டணம், அதே சமயத்தில் ஊழியம் செய்வதற்கு சவால்கள் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ராத்திரியில் தரிசனமாகி நான் இந்த பட்டணத்தை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கும் போது நம்ம மனவசனத்தில் நம்ம வாசித்தோம், நீ பயப்படாமல் இங்கே இரு, நீ பேசு என்று ஆண்டவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்று சொன்னால், அந்த கொரிந்து பட்டணம் ஒரு நவநாகரிகமான பட்டணமாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சித்தம் அவருடைய ஊழிய களப்பணி அந்த இடத்துல இருக்க வேண்டும். பவுலுடைய ஊழிய களப்பணியாக அந்த இடம் மாற வேண்டும். அதன் மூலமாக அங்கே வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரும் இந்த சத்தியத்தை பவுலின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கடல் வழியாய் இப்போ தூரதேசத்திலிருந்து வருகிறவர்கள், வியாபாரம் பண்ண வருகிறவர்கள், போகிறவர்கள் என்ன செய்வாங்க, இந்த சத்தியத்தை கேட்டு அவர்கள் செல்லுகிற இடங்களுக்கு அந்த சத்தியத்தை கொண்டு செல்வார்கள் என்பது தேவனுடைய ஒரு தொலைநோக்கு சித்தமாய் இருக்கிறதை நம்ம இதிலேருந்து புரிந்து கொள்ள முடியும். அப்போது இந்த கொரிந்து பட்டணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரிந்து பட்டணம் வந்து முன்னொரு காலத்தில் வந்து கிரேக்கர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அது ஒரு கிரேக்க பட்டணமாக இருந்தது. அப்போ கிமு 146 நம்ம பார்க்குறோம், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் பாபிலோனிய அரசு, அதுக்கு பிற்பாடு மேதிய பெர்சிய அரசு, கிரேக்க ராஜ்யம், அப்புறம் ரோம ராஜ்யம். அப்போது இந்த கிரேக்க ராஜ்யத்தை வந்து ரோம ராஜ்யம் பிடிக்கிறது. அப்போ ரோம ராஜ்யம் கிரேக்க ராஜ்யத்தை பிடிக்கின்ற பொழுது இந்த கொரிந்து பட்டணத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அடியோடு அழைத்து விடுகிறார்கள். அதுக்கு பிற்பாடு கிமு 44ஆம் ஆண்டில் ரோம சக்கரவர்த்தியான ஜூலியஸ் சீசர் என்றவர் இந்த பட்டணத்தை எடுத்து கட்டுறார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூர்வக்குடி மக்களாக அல்லது பல நூற்றாண்டுகளாக வாழ்கிற மக்கள்லாம் கிடையாது. அடிமைகளாக இருந்தவங்க, அங்கங்கேருந்து கொண்டு வந்து டிப்போர்ட் பண்ணவங்க கொண்டு வந்து இங்கே அந்த பட்டணத்தில் வைக்கிறாங்க. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிதாக ஒரு 100 வருஷம் கூட ஆயிருக்காது. இந்த பவுல் ஊழியத்தை சுமந்து செல்கிற காலகட்டங்களில் அந்த ஒரு 100 வருஷம் கூட ஆயிருக்காது. அதை திரும்ப எடுத்து கட்டின நாட்களில் இருந்து. ஏன்னால் கிமு 44 தான் ஜூலியஸ் சீசர் அந்த பட்டணத்தை திரும்ப எடுத்து கட்டுகிறதை நாம் பார்க்க முடியுது. அப்போ அந்த பட்டணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலை, அந்த துறைமுகம், அந்த போக்குவரத்து காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக இருந்ததுனால அவர்கள் வந்து அங்கே ஈஸியாக அங்கே லகுவாக சத்தியத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. லகுவாக என்று சொல்லுகிற பொழுது அங்கேயும் வந்து அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்ததை நம்ம மறக்க முடியாது. இப்போ இந்த பட்டணம் வந்து பார்த்திங்கன்னா அநேக ஜனங்கள் இருக்கக்கூடிய பட்டணம், அநேக விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பட்டணமாய் இருக்கிறது. ஒழுக்க சீர்கேடுகள் அதிகமாக இருக்கிற ஒரு பட்டணமாகவும் இருக்கிறதை பார்க்க முடியும். பல்வேறு தெய்வங்களை வணங்குகிற ஒரு பட்டணமாக அங்கே இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது என்பதை இந்த வசனங்கள்லேருந்து தெரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 8:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டாயிருந்தாலும். இப்போ அங்கே சொல்கிறார், இந்த கொரிந்து பட்டணத்தில் வந்து அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒருவரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது என்று. அப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அநேக வந்து தெய்வங்களை அல்லது சிலை வழிபாடுகளை பின்பற்றுகிற ஒரு காரியங்கள் இருந்ததையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதுதான் வந்து பொருளாதார சூழ்நிலையில் அல்லது அந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், கொரிந்து பட்டணம் இருந்த ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு பவுலுக்கு, நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன், நீ பேசு, அங்கே எனக்கான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று அங்கே அந்த பவுலை தேற்றி அந்த இடத்துல பவுலை ஸ்திரப்படுத்தி ஊழியத்தை ஆண்டவர் அங்கே செய்யும்படியாக பவுலுக்கு ஒரு உத்தரவை ஆண்டவர் கொடுக்குறார். நல்லதுங்க ஃபஸ்ட்டு மிக அழகாய் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. பாடத்தினுடைய கடைசி கேள்வி, கொரிந்தியருக்கு பவுலின் நிருபங்கள். இந்த கொரிந்தியருக்கு பவுலுடைய நிருபங்களை நாம் பார்க்கிற பொழுது 2 கடிதங்கள் மாத்திரமல்ல, அதற்கும் மேற்பட்ட நிருபங்களை எழுதியிருக்கிறதாக நாம் பார்க்க முடியுது. அதில் வந்து இந்த முதல் நிருபம் 1 கொரிந்தியர் எழுதுவதற்கு முன்பதாக ஒரு நிருபத்தை அவர்களுக்கு எழுதியதாகவும் அதை நம்ம 1 கொரிந்தியர்லேயே அவர் சொல்கிறார். ஏன்னா முதல் நிருபம் 1 கொரிந்தியர், அந்த 1 கொரிந்தியர் நிருபத்தில் இன்னொரு நிருபம் நான் இதற்கு முன்பதாக எழுதியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம அந்த வசனத்தில் வாசிப்போம்.
அப்போது வந்து பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியருக்கு முன்பதாக ஒரு நிருபம் எழுதப்பட்டது, அது காணாமல் போகப்பட்டது. அதே போல் 2 கொரிந்தியருக்கு எழுதுவதற்கு முன்பதாக ஒரு நிருபம் எழுதப்பட்டதாகவும் அது காணாமல் போனதாகவும் நமக்கு இந்த பாடப்புஸ்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அநேக வசனங்கள் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்க முடியுது. இப்போது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 5லிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்து பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரை இருப்பேன். இப்பொழுது வழிப்பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். இப்போ எபேசு பட்டணத்திலிருந்து இந்த நிருபத்தை எழுதுவதற்கான ஒரு வசனமாக இது இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் ஆகவே இந்த கொரிந்து பட்டணத்தை விட்டு அவர் புறப்பட்டு சென்று அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரிந்து பட்டணத்தினுடைய ஒரு சூழ்நிலை அவருக்கு தெரிகிறது. அந்த கொரிந்து பட்டணத்தினுடைய சூழ்நிலை எப்படி தெரிய வருது என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேயாலின் வீட்டாரால் உங்களுக்கு குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது இந்த அவர் முன்ன சந்தித்த அந்த 1.5 வருஷம் அங்கே இருக்கிறாரு எபேசு பட்டணத்தில், அந்த 1.5 வருஷம் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு அவர் எபேசு பட்டணத்தில் இருந்து இந்த கொரிந்து பட்டணத்தை குறித்து கேள்விப்படுகிறார். யார் மூலமாக கேள்விப்படுகிறார்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, குளோவேயாலின் வீட்டார்கள் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது அந்த அறிவிக்கப்பட்ட செய்திகளை வைத்து அவர் என்ன செய்கிறார்னா நிருபங்களை அவர் எழுதுகிறார். அப்போது இந்த கொரிந்தினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அந்த முதல் 6 அதிகாரங்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறது. அதற்கான உத்தரவாக 7ஆம் அதிகாரத்திலிருந்து அதுக்கு ஒரு தீர்வை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அங்கே சில பிரச்சனைகளை அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்கிறார். இப்போ அங்கேருந்து ஒரு கடிதம் வருது, அதுக்கு உத்தரவாக இவரும் ஒரு கடிதத்தை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த கொரிந்து பட்டணம் எழுதுவதற்கு முன்பதாகவே 1 கொரிந்தியர் 5:9 நீங்கள் வாசித்தீங்கன்னா, விபச்சாரக்காரரோடு கலந்திருக்கக்கூடாது என்ற நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது எதை சொல்ல வர்றாருன்னா, இதுதான் முதல் நிருபம். ஆனால் இதுக்கு முன்பதாக ஒரு நிருபத்தை எழுதினதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 5:9 விபச்சாரக்காரரோடு கலந்திருக்கக்கூடாது என்ற நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. அப்போது பவுல் தன்னுடைய நிருபத்தில் அவர்களுக்கு குறிப்பாக முதல் நிருபம் 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் முதல் 6 அதிகாரங்களை பிரச்சனையை வந்து அவர் சுட்டி காட்டுகிறார். 7வது அதிகாரத்திலேருந்து அதுக்கான தீர்வை அவர் காட்டுகிறார். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா விபச்சாரம், பாலியல் பற்றிய ஆலோசனை, விக்கிரகங்கள் பற்றிய ஆலோசனை, விக்கிரகங்களை படைத்தவர்களுக்கு புசிக்கிறதை பற்றி ஒரு ஆலோசனை, வேசித்தனம், இப்படி பல விதமான காரியங்களை அவர்களுக்கு ஆலோசனையாக எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய வாழ்விலும் இந்த நிருபத்தை, இந்த கொரிந்தியருக்கு எழுதின இந்த நிருபத்தை நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த காலகட்டங்களிலும் தேவனுடைய சித்தத்திற்கு என்று தம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு அப்போஸ்தலரால் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை பெற்றவர்களைப் போல நாம் என்ன செய்யணும், அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய நாமத்தை அநேகருக்கு எடுத்து கூறி ஆண்டவருடைய சத்தியத்தை அநேகருக்கு கூறி அவருடைய மந்தைக்குள்ளாக அநேகரை கொண்டு வர வேண்டும் என்பது தான் இந்த முதல் பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அடுத்ததாக, எதிர்ப்புகளுக்கு ஊடாய் பவுல் கடந்து போனாலும் தனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற இலக்கை நோக்கியே அவர் முன் சென்று கொண்டிருந்தார் என்பது 2வது பாடமாக இருக்கிறது. ஏனென்றால் பிரேயா பட்டணத்தில் ஒரு எதிர்ப்பு, அத்தேனா பட்டணத்தில் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு சிலர் வந்து நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். கொரிந்து பட்டணத்திலும் அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. ஆனாலும் கூட கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்து அந்த பட்டணத்தில் அநேகரை அவர் வந்து சாட்சிகளாக அவர் மாற்றுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அனுபவம், தேவனோடு கூட உள்ள அந்த உறவு என்பது கடந்த காலாண்டில் நம்ம பார்த்தோம். அந்த தேவனோடு கூட உள்ள உறவிலே கிறிஸ்து வாழ்க்கையின் மையமாக இருக்கிற பொழுது அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாகவும் தேவனுடைய வழிநடத்துதலை அநேகர் நம்முடைய வாழ்வின் மூலமாக காணக்கூடியதாகவும் அநேகருக்கு அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை
நாம் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியின் மூலமாக இருக்கும் என்பதற்கான ஒரு பெரிய ஒரு உதாரணம் தான் இந்த முதல் வார பாடமாக இருக்கிறது. நல்லதுங்க பாஸ்டர். கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவாக பதில் சொன்னீங்க. நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். பொதுவர் அவர்கள் நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் மீண்டும் ஒரு காலாண்டை நாங்கள் உங்களுடைய பாடத்தை படிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலாண்டிலே முதல் 2 நிருபங்கள், கொரிந்து பட்டணத்துக்கு எழுதப்பட்ட அந்த முதல் 2 நிருபங்களை குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் ஞானத்தை தந்து நீர் எங்களை இந்த காலாண்டின் முழுவதுமாக வழிநடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாக இந்த முதல் வாரத்திலே நாங்கள் படித்த பிரகாரம் பவுலுடைய வாழ்க்கையில் நீர் வழிநடத்தியது போல எங்களுடைய வாழ்விலும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாடமானது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கேள்விகள், சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.